வணக்கம் பார்வையாளர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது யானை பாட்டன், அதாவது மம்மத்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான யானை இனம் பத்தி. இந்த பூமியிலே பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்த இந்த பிரம்மாண்ட ஜீவன்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ மம்மத் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு பார்ப்போம். காலநிலை மாற்றம் தான் முக்கியமான காரணம்னு அநேக வல்லுநர்கள் சொல்றாங்க. நீ யுகம் முடிஞ்சு போனதால இவங்களுக்கு உணவு கிடைக்காம போயிடுச்சு. அதுவும் இல்லாம மனிதர்களும் இவங்களை வேட்டையாடினாங்க. இதனால இவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. சைபீரியா, அலாஸ்கா மாதிரியான பனிப்பிரதேசங்கள்ல நிறைய மம்மத் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சில உடம்பு முழுசா இருக்குன்னா சில எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் மூலமா மம்மத் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. சில சயின்டிஸ்ட் மம்மத் மரபணுவை பயன்படுத்தி மீண்டும் மம்மத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இது ஒரு சாத்தியமான வேலையா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நிலைமை என்னன்னா, இன்னும் அது சாத்தியமா இல்லை. மம்மத் அழிஞ்சு போனது நமக்கு ஒரு பாடம் கொடுக்குது. இயற்கையை பாதுகாக்க நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். இல்லைன்னா வேற நிறைய ஜீவன்களும் அழிஞ்சு போகும். இப்போ நிலைமை என்னன்னா, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. மம்மத் அழிவு பத்தின விழிப்புணர்வு பொது மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய சமூக தாக்கம். அரசாங்கமும் இது பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிலைமை என்னன்னா, இன்னும் முழு அளவு பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை. வல்லுநர்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. சிலர் காலநிலை மாற்றம் தான் முக்கிய காரணம் என்று சொல்றாங்க. சிலர் மனித வேட்டை காரணம் என்று சொல்றாங்க. இன்னும் சிலர் இரண்டுமே சேர்ந்து காரணம் என்று சொல்றாங்க. மம்மத் அழிவு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. வேற ஜீவன்களும் அழிஞ்சு போகும் முன்னாடியே நம்ம பாதுகாப்பு முயற்சிகள் எடுக்கணும். இப்போ நிலைமை என்னன்னா, உலகம் முழுக்க இது பத்தின விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. மம்மத் கண்டுபிடிப்புகள் கிராமப்புற மக்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனா நகர மக்களுக்கு இது ஒரு சாதாரண சம்பவம் தான். இப்போ நிலைமை என்னன்னா, இது பத்தின விழிப்புணர்வு கிராமப்புற மக்களிடையே கூடுதலா இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் மம்மத் எலும்புக்கூடுகளை பாதுகாக்க நிறைய முயற்சிகள் எடுக்குது. இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. இப்போ நிலைமை என்னன்னா, பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மீடியா நிறைய மம்மத் பத்தின செய்திகளை வெளியிட்டு இருக்கு. இது மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நிலைமை என்னன்னா, தொடர்ந்து இது பத்தின செய்திகள் வரும். தற்போது நிலைமை என்னன்னா, மம்மத் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா தொல்லியல் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மம்மத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு நீண்ட கால வேலை.